இன்னைக்கு தாவேகா ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சியாக அவர்கள் என்ன செய்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் சூழல். ஒருவேளை நாளைக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றால் அந்த இடைத்தேர்தல்லையும் வழக்கமாக எப்படி ஆளுங்கட்சியோட ஆட்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ரூல்ஸே தான் இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னீங்கன்னா, இவர்கள் செய்தது சரியா தப்பா அப்படிங்கிறத விட அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் ஒழுங்காக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சரியான அரசியல் போய் சேரணும்னு ஆத்மார்த்தமாக விரும்புகிறவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி, இங்கே ஜனநாயகம்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன அப்படிங்கிறது தான். ஜனநாயகன் படம் நடித்தாலே அது ஜனநாயகமும் கிடையாது. சரியா? இங்கே ஜனநாயகங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த ஜனநாயகத்தை யாரும் கட்சியில் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகிறவங்களும் அந்த ஜனநாயகங்கிற விஷயத்தை நம்பலை. அவங்களெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுறவங்களும் தாவேக்குள்ளே இருந்துட்டு வாங்கன்னு கூப்பிடுறவங்களும் அந்த விஷயத்தை நம்பலாம். அப்போது இந்த ஒரு மே 10ஆம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் இன்னும் ஒரு மாதத்துக்கும் நடக்க போகிறது என்ன அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஒரு பவர் எக்ஸ்சேஞ்ச் வித் மணி.